சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபில்டர் காஃபில என்னடா இருக்குது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுலயும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சூப்பரான கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரி ஒரு சூப்பரான காஃபி நம்ம வீட்லயே செய்யலாம். சரி வாங்க டிலே பண்ணாம சூப்பரான ஃபில்டர் காஃபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான காஃபி ஃபில்டர் வேணும். இது வந்துட்டு ப்ரூ கிரீன் லேபிள் காஃபி பொடி. இது வந்துட்டு நான் ஒரு ஹீப்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு பியோர் காஃபி. இது வந்துட்டு நான் ஒரு 3.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஹீப்டு டீஸ்பூன். இது வந்துட்டு சிக்கரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கிரீன் லேபிள்ல. கிட்டத்தட்ட ஒரு 42% ஆஃப் சிக்கரியும் 58% ஆஃப் காஃபியும் இருக்கும் இதுல. அது போக கொஞ்சமா சர்க்கரை வேணும். சர்க்கரை நம்ம இதுலயும் போட போறோம், பிளஸ் காஃபி ரெடி பண்றதுக்கு நமக்கு சுகர் வேணும் எப்படியோ. இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி. கொஞ்சமா இன்ஸ்டன்ட் காஃபியும் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்டர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்துட்டு ஒரு கலெக்டர் இருக்கும், காஃபி கலெக்டர், டிகாக்ஷன் கலெக்டர் இருக்கும் கீழே. இது வந்துட்டு இதுலதான் நம்ம வந்துட்டு காஃபியை போடுவோம். இதுக்கு பேர் வந்துட்டு பிளங்கர். இதுல வந்துட்டு குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியா தான் இந்த காஃபி வந்துட்டு கீழே இறங்கும். டிகாக்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி பிளங்கர் பிளஸ் இதுக்கு மேல ஒரு கவர். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேல இதை பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு இந்த பிளங்கர் எடுத்துடுங்க. இப்போ இதுல வந்துட்டு ஒரு ஹீப்டு டீஸ்பூன் பியோர் காஃபியை இதுல சேர்த்திடலாம். இப்போ இதுலயே ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேல இந்த பிளங்கர் இருக்குல்ல, இதை வச்சிடலாம். இதுக்கு மேல பிளேஸ் பண்ணிட்டு இந்த ப்ரூ கிரீன் லேபிள் எடுத்து வச்சிருக்கோம்ல, 1 டீஸ்பூன், அதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். அதுக்கு மேல திருப்பியும் பியூர் காஃபி பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்க போறோம். நல்லா ஹீப்டு டீஸ்பூன்ஸ். இது வந்து குட்டி ஃபில்டர், அதனால நான் கம்மியா தான் டிகாஷன் ரெடி பண்ண போறேன். இது வந்துட்டு ஒரு 2 பேத்துக்கு சரியா இருக்கும் இதுல டிகாஷன் நம்ம ரெடி பண்ணோம்னா. இப்போ வந்துட்டு போட்டாச்சு. இப்போ இது கூடவே இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பொடி. இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்ததுனால நல்ல திக்கா கிடைக்கும் உங்களுக்கு காஃபி டிகாஷன். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை சுட வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேன்ல நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இது வந்துட்டு நல்ல ரோல் பாயில் ஆகக்கூடாது, பாயில் ஆகணும், ஆனா ரொம்ப ஓவராகவும் கொதிக்க கூடாது. இங்க பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பபிள்ஸ் வர நேரத்துல இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் வரட்டும். இந்த டைம்ல நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த நம்ம சுட வச்ச தண்ணிய இதுல நல்லா அந்த ரிம் வரைக்கும் ஊத்திடலாம். மேலே வரைக்கும் ஊத்திடுங்க. இப்போ இந்த டிகாஷன் இறங்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது இப்படியே இறங்குறது, இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, நம்ம பார்க்கலாம் டிகாஷன் இறங்கிடுச்சான்னு சொல்லிட்டு. பாருங்க நல்லா திக்கா டிகாஷன் வந்துட்டு கீழே இறங்கிருக்கு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பாலை காய்ச்சிக்கலாம். நம்ம பால் வந்து நல்ல திக்கான பாலாக இருந்துச்சுன்னா காஃபி வந்துட்டு நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எருமை பால் யூஸ் பண்ணுங்க, அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூடவே நம்ம தேவையான சர்க்கரையும் சேர்த்து காய்ச்சிக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். இந்த பாலில் ஆடை கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க நல்லா கொதிக்கிட்டு பால். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொதிச்ச பாலை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நுரப்பொங்க ஆற்றிக்கணும். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர்ல ஒரு 20 ml அளவுக்கு காஃபி டிகாக்ஷன் ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா திக்கா வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 20 ml அளவுக்கு ஊற்றிருப்பேன். இப்போ நம்ம நுரப்பொங்க ஆற்றி வச்சிருக்கோம்ல பால், இந்த பாலை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதில் நுரை இருக்குல்ல, இந்த நுரையை வந்துட்டு நீங்கள் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக வேண்டி.
இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா டிகாஷன் வந்துட்டு இது மேல இப்படி போர் பண்ணி விட்டுலாம். நம்மளோட சூப்பரான மனம் மணக்கிற ஃபில்டர் காஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான ஃபில்டர் காஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.